மத்திய கிழக்கு நாடுகளின் போர் பதற்றம் காரணமாக சர்வதேச சந்தையில் கச்சா எண்ணெய் விலை அதிகரித்துள்ளது. இதையடுத்து இந்தியாவிலும் பெட்ரோல் மற்றும் டீசல் விலையை எண்ணெய் நிறுவனங்கள் மீண்டும் உயர்த்தி இருக்கிறது. கடந்த 8 நாட்களில் எரிபொருள் விலை உயர்த்தப்படுவது இது 3வது முறையாகும். நேற்றைய தினம் இந்த எரிபொருள் விலை உயர்த்தப்பட்டிருக்கிறது. இதன்படி நாடு முழுவதும் சராசரியாக பெட்ரோல் லீட்டருக்கு 90 பைசா வரையிலும் டீசல் லீட்டருக்கு 95 பைசா வரையிலும் அதிகரிக்கப்பட்டிருக்கிறது. இந்த விலை உயர்வு உடனடியாக நேற்றைய தினம் அமுலுக்கு வந்திருக்கிறது. இதொடர்பில் பார்க்கலாம் வாங்க. கடந்த மே மாதம் 15ஆம் தேதி பொதுத்துறை எண்ணெய் நிறுவனங்கள் பெட்ரோல் டீசல் விலையை லீட்டருக்கு 3 ரூபாய் உயர்த்தின. அதற்கு பிறகு மே 19 அன்று 2வது முறையாக விலை உயர்த்தப்பட்ட நிலையில் அப்போது 3வது முறையாக மீண்டும் விலை உயர்த்தப்பட்டிருக்கிறது. இதன் மூலம் கடந்த ஒரு வாரத்தில் மட்டும் எரிபொருள் விலை ஒட்டுமொத்தமாக கிட்டத்தட்ட 5 ரூபா வரை அதிகரித்திருக்கிறது குறிப்பிடத்தக்கது. ஒவ்வொரு மாநிலத்திலையும் விதிக்கப்படும் உள்ளூர் வரிகளுக்கு ஏற்ப இந்த விலை மாறுபடுகிறது. மெட்ரோ நகரங்களின் புதிய கட்டண பட்டியலை இப்போது பார்க்கலாம். சென்னையில் பெட்ரோல் விலை லீட்டருக்கு 105.31 பைசா உயர்ந்திருக்கிறது. அதேபோல டீசல் விலை லீட்டருக்கு 96.98 பைசா உயர்ந்திருக்கிறது. டெல்லியில் பெட்ரோல் விலை லீட்டருக்கு 99.51 ரூபா 87 பைசா உயர்வு கண்டிருக்கிறது. அதேபோல டீசல் விலை லீட்டருக்கு 92.49 91 பைசா உயர்வு கண்டிருக்கிறது. மும்பையில் பெட்ரோல் விலை லீட்டருக்கு 108.49 90 பைசா உயர்வு கண்டிருக்கிறது. டீசல் விலை லீட்டருக்கு 95.02 94 பைசா உயர்வு கண்டிருக்கிறது. கொல்கத்தாவில் பெட்ரோல் விலை லீட்டருக்கு 110.64 94 பைசா உயர்வு கண்டிருக்கிறது. டீசல் விலை லீட்டருக்கு 97.02 95 பைசா உயர்வு கண்டிருக்கிறது. பெட்ரோல் டீசல் மட்டுமன்றி டெல்லி உள்ளிட்ட வட மாநிலங்களில் சில பகுதிகளில் சிஎன்ஜி எரிவாயு விலையும் கிலோவுக்கு 1 ரூபாய் உயர்த்தப்பட்டிருக்குது. கடந்த 10 நாட்களில் சிஎன்ஜி விலை கிலோவுக்கு 4 ரூபாய் வரை உயர்ந்ததால் ஆட்டோ டாக்ஸி ஓட்டுநர்கள் மற்றும் நடுத்தர குடும்பத்தினர் பெரும் பாதிப்புக்குள்ளாகி இருக்கிறாங்க. இந்த விலை உயர்வுக்கு என்ன காரணம் என்றால் அமெரிக்கா, இஸ்ரேல் மற்றும் ஈரானிடையே நிலவி வரும் போர் பதற்றம் காரணமாக சர்வதேச அளவில் முக்கிய கடல் வர்த்தக பாதையான ஹார்முஸ் நீரிணையில் போக்குவரத்து பாதிப்புகள் ஏற்பட்டிருக்குது. இதனால் சர்வதேச சந்தையில் பிராண்ட் கச்சா எண்ணெய் விலை பரல் ஒன்றுக்கு $103 தாண்டி வர்த்தகமாகி வருவதுதான் இந்த தொடர்ச்சியான விலை உயர்வுக்கு முக்கிய காரணம் என்று சொல்லி பொருளாதார நிபுணர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். இன்னும் இது உயர்வடைய போகிறதா அல்லது இந்த விலையில தான் தொடர்ச்சியாக விற்பனையாக போகிறதா என்பது தெரியவில்லை. பொறுத்திருந்து பார்க்கலாம். இந்த காணொளி உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க. இது போல மேலும் பல தகவல்களை தெரிந்து கொள்ள பெல் ஐகானை கிளிக் பண்ணி இணைந்திருங்கள்.